வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவா ஒரு நகரம் என்று சொன்னால் நகரத்திற்கு பாதுகாப்பாக அரண், அதாவது மதில் என்று சொல்லி ஒரு பெரிய சுவற்றை எழுப்புவார்கள். சுவரை எழுப்புவது அக்காலத்தினுடைய வழக்கம். அக்காலத்தில் இது போன்ற இன்னைக்கு இருக்கிறது போல அணு ஆயுதங்கள் அவ்வளவாய் அல்ல, அணு ஆயுதங்கள் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு பட்டணம் அல்லது ஒரு நகரம் பாதுகாக்கப்பட வேண்டுமேயானால் அதை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்புவது அக்காலத்தினுடைய வழக்கம். ஆக இங்கே வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் துவக்கத்திலிருந்தே படிக்கும் போது எருசலேம் நகரத்தை குறித்த அருமையான வெளிச்சத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இப்பூமியில செய்யப்படுகிற ஆராதனைகளுடைய தோற்றம் எல்லாம், ஆராதனைகளுடைய எல்லா பகுதிகளும் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலை வெளிப்படுத்துகிறது அல்லது பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு ஒத்திருக்கிறது என்பதை நீங்கள் நானும் கட்டாயமாய் அறிந்து வைக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, அது முதல் துவக்கத்திலே பார்க்கும்போது, அப்போ இதெல்லாம் ஒரு நிழலாட்டமாகவே சம்பவிக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, சரி, இதுல இந்த வசனம் இல்ல, 8வது அதிகாரம், எபிரேயர் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று சொன்னது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றார்? 5ஆம் வசனத்தை பாருங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்போ இதைத்தான் அவங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சித்தேன். அப்போ எபிரேயர் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில ஆசாரியர்கள் செய்கிற ஆராதனை, அதனுடைய பலிகளுடைய எல்லா தோற்றமே எதற்கு ஒத்திருக்க என்று சொன்னால் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படி சொன்னது மட்டுமல்ல, அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? 2 புள்ளி வச்சிருக்கு பாருங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்போ மலையிலே மோசைக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி, அந்த மாதிரி எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய வாசஸ்தலமாகிய அந்த பரலோகத்தில் உள்ள ஆராதனுடைய சாயலுக்கு நிழலும் அதற்கு ஒத்திருக்கிறதுமான ஒரு விதமான தோற்றத்தை இந்த பூமியிலே ஏற்படுத்த சித்தம் கொண்டார். ஆக வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் மேலிருந்து இறங்கி வருகிற அந்த மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி என்கிற அந்த பரம எருசலேமானது இந்த பூமியில் இருக்கிற எருசலேமுக்கு ஒத்திருக்கிறது. அதனாலதான் அங்குள்ள மதிலை காண்பிக்கும் போது பாருங்க, அங்குள்ளதை சொல்லும் போது அந்த மதிலை குறித்து மட்டுமல்ல, அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்க அந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்குதா? பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பளிங்குக்கு ஒப்பான, அது தெளிவான, அது தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருக்கிறது என்று சொல்லும் போது எருசலேம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கும். உங்களையும் என்னையும் குறிக்கக்கூடியது, உங்களையும் என்னையும் குறிக்கக்கூடியது. நான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், எருசலேம் என்பது கர்த்தருடைய சபை. ஏனென்றால் இந்த எருசலேமில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இரத்தம் சிந்தினார், இயேசுவானவர் பாடுபட்டார். அந்த எருசலேமில் தான் தேவனுடைய வாசஸ்தலம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எருசலேமில் தான் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று என்கிற சத்தியங்களை எல்லாம் நாம் தெளிவாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆக வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம்
18ஆம் வசனத்துல அந்த நகரம் தெளிவான அந்த தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருக்கிறது என்று சொல்லும்போது, எருசலேம் நகரத்தை குறித்த ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா தெளிந்த பளிங்கு. பளிங்கு அப்படி சொன்னாலே, அதாவது சில கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாக்குற பின்னால என்ன செய்யும் தெரியும், முகப்புல இருந்து பார்த்தா பின்னால தெரியும். கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, கண்ணாடி தான் பளிங்குன்னு அர்த்தம். தெளிந்த பளிங்கு அப்படி சொல்லும்போது டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடியது. இந்த சைடு இருந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு என்ன செய்யும் தெரியும். ஆக வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 18ஆம் வசனம் நகரத்தை குறித்து பேசுகிறது. எருசலேம் நகரத்தை குறித்து பேசுகிறது. எருசலேம் என்றால் கர்த்தருடைய சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபை. அப்ப அந்த நகரத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்குதா, தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருக்கிறது என்று சொல்லும்போது, அப்போ இது மேல காண்பிக்கப்பட்ட எருசலேம் நகரம் தான் என்று சொல்லிடக்கூடாது. அது உண்மையாகவே இந்த பூமியில இருக்கிறதான எருசலேமுக்கு ஒத்தது. ஆகவேதான் நம்ம சற்று முன்பாக வாசிக்க கேட்டோம், எபிரேயர் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பரலோகத்தில் உள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்ன, இவர்கள் செய்கிற ஆராதனை. அப்ப எப்பவுமே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இவ எருசலேம் எடுத்தீங்கன்னா பரம எருசலேம் அன்று வைப்பார். இப்ப ஆகாரை கர்த்தருடைய வேதம் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, சாராளை மேலான எருசலேம் என்று சொல்லி காண்பிப்பா. அதைத்தான் நாம் வேதத்தில் கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு இவ்விதமான வெளிச்சத்தை பார்க்கிறோம். 28 அல்ல, 26 மற்றும் 25 மற்றும் 26 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது அங்கே 2 ஸ்திரீகளை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அந்த ஆகார் என்பவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் அப்படி சொல்லி 26வது வசனத்தில் வாசிக்க முடியும். அவ மேலான எருசலேம், இப்பொழுது இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற எருசலேம் மேலான எருசலேம். அதனாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நகரம் என்பது இந்த பூமியிலே ஏற்படுத்தப்பட்ட கர்த்தருடைய நகரமாகிய பரிசுத்த நகரமாய் அறியப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. அப்ப கர்த்தருடைய சபைக்கு ஒரு தோற்றம் இருக்கு, அதுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு ஆவில ஒரு நடத்தலை தேவன் தந்தா கர்த்தருடைய சபைக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கிறது. இங்க வேதம் சொல்லுது, மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருக்கிறது என்று சொல்லும்போது, தெளிந்த பளிங்கு எப்படி இருக்கும் தெரியுமா, எப்படி ஒரு கலங்காத நீர்ல நம்ம முகத்தை பார்க்கிறோமோ அதே போல. அது மட்டுமல்ல, ஒரு தெளிவான தண்ணியில நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு கீழே ஓடுற மீன் கூட என்ன செய்யும், தெளிவா தெரியும். அதான் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான நிலைப்பாடு. ஒரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா, பாதரசம் பூசப்படாத ஒரு கண்ணாடியை பார்த்தோம்னா இந்த சைடு இருந்து பார்த்து அந்த சைடு உள்ளவங்க என்ன செய்வாங்க, கட்டாயமா தெரிவாங்க. ஒளிவு மறைவற்ற ஜீவியம், ஒளிவு மறைவற்ற வாழ்க்கை, அதான் பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருக்கிற அருமையான வாழ்க்கை. பிரியமானவர்களே, வேதத்தை வாசி பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒளிவு மறைவற்றது. அந்தரங்கத்திலே நடப்பிக்கிற காரியங்கள் என்பது, அந்த காலத்திலே செய்யப்படுகிற காரியங்கள் என்பது அது புறஜாதிகளின் சுபாவங்களை காட்டுகிறது. அதனாலதான் நீங்க எபேசியர் 5வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 11, 12, 13 ஆகிய வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அந்த காலத்தின் கிரியைகளுக்கு நீங்களும் நானும் உடன்படக்கூடாது என்று சொல்லியும் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் வேதம் காண்பிக்கிறது. அதை தொடர்ந்துதான் நீங்க வாசிக்கும் போது 13 மற்றும் 14 ஆகிய வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வெளியரங்கமாக்குறதில் அவைகள் எல்லாம் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறது. வெளிச்சத்தினால் வெளியரங்கம், வெளிச்சம் என்ன செய்யுது, வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாக்கப்படுகிறது. வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் எப்படி இருக்குதா, வெளிச்சமா இருக்கிறது. அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னாலே வெளிச்சம்.
1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிச்சம் அப்படி சொல்லும்போது இப்ப நான் எப்படி என்ன கவனித்து பாருங்க, வெளிச்சத்தினுடைய உதவியில தான் என்ன செய்யறேன், எல்லாத்தையுமே நான் பார்க்கிறேன். அங்க நிக்கிற ஒரு உதாரணம் சொல்ல, அந்த இடத்துல நிக்கிற ஒரு ஈச்சி கூட, ஒரு சின்ன ஒரு கீறல் கூட எனக்கு தெரியுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழுக்கு கூட எனக்கு தெரியும். அங்கங்க ஒட்டி இருக்கிற வசனம் எனக்கு தெரியுது. ஒரு சின்ன இது, ஒரு சவுத்துல ஒரு கீறல் இருந்தா கூட என்னால பார்க்க முடியுது. எந்த உதவியினால? நான் கண்ணாடி போட்டிருக்கனால பார்க்கிறேன் அப்படிங்கிறது இல்ல, வெளிச்சத்தினுடைய உதவியில தான் அது எல்லாமே எனக்கு தெரிய வருகிறது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருக்கக்கூடியது. அதான் நகரத்தை குறித்து பேசுகிறார். எருசலேம் நகரமாகிய நீங்களும் நானும், எருசலேம் சபை என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தெளிந்த பளிங்காய் காணப்பட வேண்டியது அவசியம். சில பாருங்க, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வைத்துக் கொள்வார்கள். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சுத்த பளிங்கு அப்படி சொல்லும் போது அப்போ டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா தெரியுது. சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா அழகா தெரியும். சில கடைகள்ல போகும்போது ஷட்டர் போட்டிருந்தா தெரியாது, அது உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. சில கடைகளை பாருங்க, அநேக கடைகள்ல கிளாஸ் ஒர்க் வச்சிருப்பாங்க. நீங்க தாராளமா போகும்போது வரும்போதும் பாருங்க, அந்த கண்ணாடி வழியா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா கிளாஸ் ஒர்க்கா போட்டிருப்பாங்க. அங்க பார்த்தா தெரியும் அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்க, யார் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க, எதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அழகா நம்ம போற வழியில் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க இப்படிதான், இப்படி தெளிவா இருப்பாங்க. இல்ல உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச மாட்டாங்க, அல்லது மறைமுகமா ரகசியமான பாவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஓப்பன் புக்கா அப்படி வெட்ட வெளிச்சமா இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நீங்களும் நானும் தெளிவாக அறிய வேண்டும். அதனாலதான் பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுது, வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் அப்படி தெரியுது, வெளிச்சமா இருக்கு. இந்த வெளிச்சத்தின் உதவியில தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இப்ப இந்த இடத்துல ஒரு அடர்த்தியான ஒரு அதிக ஒரு இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முழுவதும் இருட்டா இருக்கு இந்த இடம். யாரையாவது பார்க்க முடியுமா? ஒண்ணும் தெரியாது. ஒரு இடத்துல அழுக்கு இருக்கிறது தெரியுமா? தெரியாது. ஒரு எறும்பு ஓடுறது கூட என்ன செய்யாது, நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதான் வெளிச்சம். எது வெளிச்சம்? வேதம் தான் வெளிச்சம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவ வழி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேதமே வெளிச்சம். அப்ப கர்த்தர் எதை விரும்புறார் அப்படி சொன்னா, இந்த வேத வசன வெளிச்சத்துலதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை காண்பிக்கப்பட வேண்டியது இருக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கை எதுக்குள்ள கொண்டு வர வேண்டியது இருக்குன்னா, இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனம் போன போக்கில் போய்கிட்டு இருப்போம். நமக்கு என்னதுமா தெரியும், ஆமா நான் சரியா இருக்கிறேன், நான் சரியா பார்க்கிறேன், நான் சரியா சிந்திக்கிறேன், நான் சரியா பேசுகிறேன், நான் சரியா நடக்கிறேன் சொல்லி நாம் ஒரு விதமான சுய திருப்தி கொண்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். வேதம் என்கிற வெளிச்சத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வரும்போதுதான் என்னுடைய எல்லா தவறுகளும் தெரிய வருகிறது. டிரான்ஸ்பரண்ட், தெளிந்த பளிங்கு. மறக்க கூட பளிங்கு. பளிங்கு கற்கள்னால என்ன சொல்லுவோம்? பளிங்கு அருகு. பளிங்குனால என்னது? அது ஆமா சுத்தமா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா அதுக்கு அந்த கண்ணாடி கிளாஸுக்கு பின்னால் உள்ளது தெரியும். அதான் பளிங்கு அருக, பளிங்கு கற்களை தருத, பளிங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் நகரம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, எக்காலத்திலும் மறக்க கூடாது, எருசலேம் நகரம் தான் நாம். ஏன்னா எருசலேம் நகரம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி, எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்துல வாசிக்கிறோம். எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மகாராஜாவின் நகரம் என்ன அர்த்தம்? அவர் எருசலேமில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு தேவன் எங்க வீற்றிருக்கிறார் சொல்லுங்க? எருசலேம் ஆகிய நமக்குள்ளே வீற்றிருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
எருசலேம் நகரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். மறந்துடாதீங்க, அந்த எருசலேம் யார்? நீங்களும் நானும் தான். அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய், அவர் வாசம் பண்ணக்கூடிய நகரமாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஆனா அந்த நகரத்தினுடைய தோற்றத்தை வேதம் எப்படி காண்பிக்கிறது? தெளிந்த பளிங்கு. அதனாலதான் சில பரிசுத்தவான்கள் அப்படியே இருளுக்குள்ள போகும்போது ஆண்டு என்ன செய்ய தெரியுமா? தெளிந்த பளிங்கு தான் அப்படி பளிங்குக்குள்ள கொண்டு வருவார். தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் துவக்கத்துல உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்துல அவன் தவறு செய்கிறான். அது இருள். இருள் ஏது இருள் சொல்ற அப்படின்னா, பாவம் என்கிற இருள். அந்த பாவத்தை செய்ததுக்கு பிறகு உணர்வு இல்லை, அதுக்கு அடுத்தடுத்து பாவம் செய்கிறார். உரியாவை கொலை செய்ய எல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அவனுக்கு உணர்வு இல்லை. அது அவள் ஒரு பிள்ளையை கூட பெற்றெடுக்கிறா, உணர்வே இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இப்ப தாவீதை எங்க கொண்டு வர்றார் தெரியுமா? இப்ப அந்த நகரம் தெளிந்த பளிங்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கிறாரு. மறைஞ்சு கிடக்கு, அவனுக்கு எதுவுமே தெரியல, உள்ள அடி ஆழத்துல அந்தரங்கத்துல மறைஞ்சு கிடக்கு. நைட்டு இரவு நேரத்துல இருட்டா இருக்கிற இடத்துல நீங்க நடந்து பாருங்க, வழியில கிடக்குதா தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. தாவீதும் இருளுக்குள்ள கிடக்கார், மறைவானவைகள்ல சிக்கி கிடக்கிறார். நல்ல கவனிங்க, சில நேரங்களில் நமக்கு மறைவானது தெரியாது, ஆனா எது வெளிப்படுத்துது சொன்னா இந்த சத்திய வார்த்தைகள். அதுதான் நாத்தான் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைகளை வைத்து தாவீதிட்ட பேச பேச, ஏன்னா வேதமே வெளிச்சம் இருக்கு. இந்த வேதங்கிற வெளிச்சம் தாவீதை சந்திக்க 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 இருளிலே கடந்த தாவீது இப்பொழுது வெளிச்சத்துக்குள்ளே வருகிறார். அப்படி என்ன நாத்தான் அவரிடத்தில் பேசினார் என்று சொன்னால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இப்பொழுது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்திற்கு அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது, தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. பாருங்க, அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து, பாருங்க, அவன் மடியிலே படுத்துக்கொண்டு, பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. இது தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி. தேவன் தாவீதை உணர்த்துவிப்பதற்காக இங்கே தேவன் நாத்தானை பயன்படுத்துகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அவர் சொல்லும் போதுதான் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி தான். அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய மடியில படுத்துக்கொண்டு, அவனுடைய மடியில ஒரு மகளை போல இருந்துச்சு, குமாரன் குமாரத்தியை போல அது அவன் மடியில இருந்தது. மகளை போல அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு தகப்பன் யாருன்னா இந்த மேய்ப்பன் தான், இந்த மனுஷன் தான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு தகப்பன். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு எப்படிதான் இருந்ததுதான், ஒரு மகளை போல இருந்ததுதான். அப்ப இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல தாவீது இப்பதான் தாவீதுக்குள்ள இருந்து இப்போ வரப்போகுது. தாவீதுகிட்ட இருக்கிற அந்த பாவம் இப்ப வெளியரங்கமாக்க போகிறது. எதை வச்சுதான் ஆண்டவர் இருளானவைகளை வெளியரங்கமாக்குவார் அப்படின்னு சொன்னா, வெளிச்சத்தை கொண்டு. மறக்கவே கூடாது, வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இப்ப தாவீதுடைய பகுதியில வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் என்ன தெரியுமா? வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய மடியில படுத்து கிடக்கிற ஒரு மகளை போல படுத்து கிடக்கிற பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டி, அது பலியாயிடுச்சு. யாருக்காக தெரியுமா? அந்த ஒரு முரட்டு சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் தான் கொலை செய்தான். முரட்டு சுபாவம் உள்ள ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கானே, ஈவு இரக்கமற்ற மனுஷன்,
தனக்குள்ளதே வைத்துக்கொண்டு மற்றவனுடைய பொருளை கெடுக்கணும், மற்றவனுக்கு விரோதம் செய்யணும்னு சொல்லி சுயநலம் கொண்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தான் என்ன செய்யறான்னா அந்த ஆட்டுக்குட்டியுடைய மரணத்திற்கு காரணமாகினான். அதனாலதான் அவர் சொன்னார், இந்த காரியத்தை செய்தவன் மரணத்திற்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ யார் இந்த மரணத்துக்கு பாத்திரன்? யார் தவறு செய்தவன்? நாமும் கூட பிரியமானவர்களே மரணத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டிருந்தோம். இந்த செய்தி எதற்காக தாவீதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய தவற அங்க யாரும் உணர்த்த முடியல. தாவீதுக்கு செய்தது தவறுனே தெரியாது, இருளுக்குள்ள கிடக்கிறார். வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது, அதாவது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதுல 18வது வசனம், 17 இல்ல 18வது வசனத்தை பார்க்கும்போது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிறவரே என்ன செய்தாரா? ஆமா, ஒரே பேரான குமாரனை அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிறவரே அவர்தான் அந்த ஆட்டுக்குட்டியானவர் சொல்லி 29ஆம் வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அவ யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் சேர்த்து பாருங்க. அப்ப பிதாவின் மடியில் இருந்த அந்த ஒரே பேரானவர் யார் தெரியுமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ பிதாவின் மடியில் இருக்கிறவர். இங்கேயும் நாத்தானுக்கு கிடைக்கப்பட்ட செய்தி என்ன? நாத்தாண்டிருந்து வெளிப்பட்ட செய்தி என்ன? தகப்பனை போல ஒரு மனுஷன் அந்த மனுஷனுடைய மடியில படுத்து கொள்ளுகிற அந்த மடியில இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அது பலியாகிட்டு அப்படிங்கிற அந்த செய்தி சொல்லப்பட இப்ப யார் மரணத்திற்கு பாத்திரவான் அப்படின்னு தெரிய பண்ணிட்டு சதமா சொல்லுங்க, தாவீது. நிறைய நேரங்கள்ல நம்ம செய்யற தவறு நமக்கு தெரியாது. இதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படும். இது மகா மேன்மையான சத்தியம். இதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. அந்த தகப்பனை போல இருக்கிற அந்த மனுஷன், அந்த மனுஷனுடைய மடியில வளர்ந்த அந்த ஆட்டுக்குட்டி. இங்கேயும் பார்க்கிறோம், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினா. கிறிஸ்துவை பைபிள் சொல்லுகிறது பிதா அப்படின்னா, பிதான ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? தகப்பன். மன்னிக்கும், தமிழ்ல தகப்பன், ஆங்கிலத்தில் ஃபாதர். அப்ப தகப்பனுடைய மடியில இருக்கிற அங்க குமாரத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மகன் சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் மகளை போல இருந்த ஆட்டுக்குட்டி பலியாயிடுச்சு, இங்க மகனை போல இருந்த ஆட்டுக்குட்டி பலியாயிடுச்சு. பெருமானோர்ல இந்த சத்தியம் வெளிப்படதான் நாம் பாவிங்கிற அந்த உணர்வு வருது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தி தன்னுடைய இளைய ஊழியக்காரன் தான், தனக்கு ரொம்ப இளமையான ஊழியக்காரர் தான். தீமோத்திக்கு சொல்லும்போது சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி சொன்னார். இப்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காரு பாருங்க, தெளிந்த பளிங்க பாருங்க. இந்த பவுல் என்கிற நகரத்தை பாருங்க, எருசலேம் நகரத்துக்கு ஒப்பான இந்த பவுல் என்கிற அந்த ஆலயத்தை பாருங்க, அந்த நகரத்தை எருசலேமை பாருங்க. நம்ம எல்லாரும் எருசலேமுக்கு அடையாளம். பவுலும் அப்படிதான் எருசலேமுக்கு அடையாளம். ஏன்னா பவுலுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினா. பவுல் மகாராஜா தங்குகிற நகரமா இருந்தா, நாமும் மகாராஜா தங்குகிற எருசலேமா இருக்கிறோம். இந்த எருசலேமை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, அது தெளிந்த பளிங்கு. இன்னைக்கு ஏன் குடும்பங்கள்ல சண்டை பிரச்சனை? மறைவு, ஒளிவு மறைவு. கணவனுக்கு தெரியாம ஏதாவது ஒண்ணு செஞ்சிருது, மனைவிக்கு தெரியாம ஏதாவது ஒரு சில காரியங்களை ரகசியமா செய்கிறது. இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி போயிட்டாலே உண்மையிலேயே சொல்றேன், அது கர்த்தருடைய சபையினுடைய தோற்றம் அல்ல. அவ கர்த்தருடைய சபை நகரம் எவ்விதமாய் அழைக்கப்படுகிறது, எதற்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்று சொன்னால், தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருக்கிறது. அதுல எந்த பிசுறு இல்லை, அப்படியே தெளிந்த பளிங்கு போல இருக்கு. அந்த காட்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. கர்த்தருடைய சபையாகிய எருசலேம் நகரமானது தெளிந்த பளிங்கு கோப்பானது. அதுதான் தாவீத இந்த இடத்துக்குள்ள கொண்டு வர்றார். இப்ப தாவீதுக்கு இந்த சம்பவம் சொன்னோன்னே தாவீதுக்கு இப்ப புரிஞ்சிச்சு. தாவீதுக்கு இப்ப டிரான்ஸ்பரண்டா என்னன்னா, ஆமா அவர் செய்த தவறு இப்ப அழகா தெரிய ஆரம்பிச்சு. இப்போ இருள கிடக்கிறது வெளியில வந்துட்டு வரலையா? வெளியே வந்துருச்சு.
அதான் 13ஆம் வசனத்துல சொல்றார். அதே 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், இதுதான் தெளிந்த பளிங்கு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். உடனே அடுத்து வருது பாருங்க வார்த்தை. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இப்ப நீ சுத்தமாயிட்ட, உன் பாவத்தை அப்படி நீக்கிட்டார். டிரான்ஸ்பரண்ட் ஆகிறார் பாருங்க. அந்த பாவம் மறைஞ்சு கிடந்துச்சு, உணர்த்து வைக்கப்படல, உணர்வு இல்லை. உணர்வற்ற இருதயத்தோடு தாவீது வாழ்க்கை வாழ்ந்து வந்தா. ஆனா இப்போ இந்த நாத்தான் மூலமா தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. அழகான ஒரு சம்பவத்தை சொல்றார். இந்த சம்பவம் உண்மையாகவே புது உடன்படிக்கையின் சபையில புதிய ஏற்பாட்டு காலத்தின் சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம அலசி பார்க்கும்போது இது உண்மையாகவே பிதா என்கிற அந்த தகப்பனுடைய மடியில் இருந்தவர் உங்களுக்காக எனக்காக பலியானார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை அறிய 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 அதுதான் வெளிச்சம். அதுதான் வெளிச்சம். எப்பொழுது பாவம் நீங்கிறது, அந்த பாவம் நீங்கிறது வரும்போது அங்க தெளிவாகுதுன்னு அர்த்தம். மறைஞ்சு கிடக்கு, இருள் கிடக்கு, வெளிச்சமா தெரியவே இல்லை. இப்ப இந்த வார்த்தை வந்த உடனே அதை காமிச்சு கொடுத்துட்டு, அப்ப தாவீதுக்குள்ள பாவம் இருக்குங்கிறத வெளிச்சம் காமிச்சு கொடுக்கு. வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. தாவீதுக்கு பாவம் செய்தது தெரியல. இப்ப எது வெளியரங்கமாக்குது? அந்த பாவத்தை எது வெளியரங்கமாக்குறது? வெளிச்சம். எது வெளிச்சம்? வேதமே வெளிச்சம். வேதம் சொன்ன உடனே நீங்க வேற எதையோ பார்த்துடக்கூடாது. நீ காலையில வரும்போது கூட ஒரு ஊழியர் இப்படி பேசுறாங்க, நான் யூடியூப்ல அப்படி பார்க்க, ஒரு ஷார்ட்ஸ்ல பயங்கர மோசமான பிரசங்கம். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட ஒன்னே ஒன்று அந்த விசுவாசம் இருந்தது, அது மூலமா அவன் செல்வசீமான ஆயிட்டான். அதே மாதிரிதான் நம்மகிட்ட விசுவாசம் இருந்தா போதும், நம்மளும் பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் தான் கேட்கிறேன், இந்த செய்தியை கேட்பீங்க இல்ல, இளம் ஊழியர்களா இருக்கட்டும், முதிர்ந்த ஊழியர்களா இருக்கட்டும், இந்த செய்தியை கேட்கீங்க இல்ல, காணொலியில கேட்கறீங்களே, நீ எனக்கு பதில் சொல்லணும். நீங்க இவ்வளவு விசுவாசம் பேசுறீங்களே, நீங்க இந்த இந்தியாவிலேயே முதல் பணக்காரரா இருக்கிற முகேஷ் அம்பானி, உங்க விசுவாசம் அவரை மிஞ்சி உங்களை பணக்காரர் ஆக்கட்டும், உங்க விசுவாசத்தை நான் பின்பற்றுகிறேன். நீங்க சொல்றது உண்மை, நான் நம்புறேன். பின்பற்றணும் இல்லையோ, நான் உண்மைங்கிறதாவது நம்புறேன். முகேஷ் அம்பானி நீங்க வாழ்நாள் ஃபுல்லா உழைச்சா கூட முகேஷ் அம்பானியுடைய ஷூவை கூட நீங்க வாங்க முடியுமான்னு தெரியாது. மோசமான இடத்துக்குள்ள இன்னைக்கு சபைகள் போய்கிட்டு இருக்கு. பெரியவங்கள ஜாக்கிரதையா இருங்க. எது வெளிப்படுத்தப்படணும் கேட்டா, இந்த அந்தரங்கத்துல கடக்கிற பாவங்களை தேவன் வெளியே கொண்டு வரணும். பிரியமானவர்களே, வெளிச்சனைக்கு தேவை. தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வெளிச்சம் இல்லை, அல்லது மறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மறைமுகமான ஒரு வாழ்க்கை, ஒளிவு மறைவான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் கிடையாது. ஆனா சுத்த பளிங்கு பாருங்க, தெளிந்த பளிங்குன்னு இருக்கு. தெளிந்த பளிங்குன்னா அது எந்த மறைவும் இல்லை, அப்படி வெட்ட வெளிச்சமா இருக்கு. தாவீதுக்கு அப்படி வெட்ட வெளிச்சமா இல்லை, இருள் கிடக்கு. இந்த வார்த்தைகள் போக போகதான் வெளிச்சத்தை கொண்டு வருது. நம்ம அடிக்கடி கூட தியானிச்சிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் போட்டிருக்கு பாத்தீங்களா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்றார் பாத்தீங்களா? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லி. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை சிலுவையிலே பரிகரித்து விட்டா. அந்த சிலுவை பற்றி உபதேசத்தை கேட்க 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 அந்த வேதம் என்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றேன், வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கு, வெளிச்சமா இருக்கிறதெல்லாம் வெளியரங்கமாக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வேதங்கிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா வெளியரங்கமாக்கிக்கிட்டே இருக்கு. இது தேவை, வெளியரங்கமாக்கிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? அதனாலதான் அந்த நகரத்தை பற்றிய அருமையான சாயலை வெளிப்படுத்துகிறார். தெளிந்த பளிங்கு, தெளிந்த பளிங்கு. அதுல தெளிந்த பளிங்குக்கு சுத்த பொண்ணா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு எதுக்கு அடையாளம் தெரியுமா? விசுவாசத்துக்கு அடையாளம். சுத்த பொண்ணுங்கிறது விசுவாசத்துக்கு அடையாளம்.
ஏன்னா பைபிள் எல்லா ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரம் இல்லாம சொல்ல போறது இல்லை, எல்லா ஆதாரத்தோடு சொல்றேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ அந்த பொன் என்ன செய்து சோதிக்கப்படுது, அதே போல நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமா சோதிக்கப்படும். அப்போ இந்த பொண்ணு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா விசுவாசத்துக்கு அடையாளம். ஆண்டு என்ன சொல்றாருன்னா, எருசலேம் நகரம் உண்மையாவே தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொண்ணு அப்படிங்கிறது அப்போ விசுவாசத்தினாலே கட்டி எழுப்பப்படுகிற சபை, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற சபை, விசுவாசம் உள்ள சபை. அது எப்படி இருக்கும் தெரியுமா? தெளிந்த பளிங்குள்ளதா இருக்கும். அல்லது ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்ய சொன்ன விசித்திரமான ஒருவேளை விசித்திரமான வேலைப்பாடுகள் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே பசுமண் தகட்டால மூட சொல்வார். நீ தாராளமா பைபிளை பார்க்கலாம், பசுமண் தகட்டாலேயே மூட சொல்வார். ஏன் தெரியுமா? அந்த பசுமண் தகட்டை மூடுது எதை குறிக்க அப்படின்னு சொன்னா விசுவாசத்தினாலதான் நாம் ஜீவிக்க முடியும், விசுவாசத்தினாலதான் நாம் பிழைக்க முடியும். அதான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இங்கே தாவீதுக்குள்ள விசுவாசம் கிடையாது. அதனாலதான் நாத்தான் மூலமா கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வெளிப்பட்டது, நாத்தான் மூலமாய் தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது வெளிப்பட உள்ள இருந்து சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இதுதான் தெளிந்த பளிங்கு. புரியுதா தங்கச்சி? கடைசியில தங்கச்சி புரியுதாமா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தெளிந்த பளிங்கு கொப்பா இருக்கிறது. பீங்கான பார்த்திருக்கலாமா? பீங்க எப்படி இருக்கும்? ஒரு நல்ல உடஞ்ச ஒரு கண்ணாடி பாட்டில பார்த்திருக்கலாமா? கண்ணாடி பாட்டில் அங்கிட்டு கை வச்சா இங்கிட்டு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெல்ல தெளிவா தெரியும். கண்ணாடி கிளாஸ்ல அங்கிட்டு நிக்கிறவங்க இங்கிட்டு பார்த்தா தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கணும். போன்ல ஏதாவது மறைவா வைத்து பார்க்கிறதோ, அல்லது போன்ல ரகசியம் எதையாவது வைத்து பார்க்கிறதோ, அல்லது கணவனுக்கு தெரியாம அல்லது மனைவிக்கு தெரியாம வேற யாராவது கான்டாக்டோட பேசுறது எல்லாம் ஒளிவு மறைவான வாழ்க்கை. அதை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டா. எருசலேம் நகரம் என்பது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும், தெளிவான அல்லது தெளிந்த பளிங்கு, தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொண்ணா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்துல வைராக்கியம் கொண்ட சபை, விசுவாசத்தினாலே கட்டப்பட்ட சபை. அந்த சபை எப்படி இருக்கணுமா? தெளிந்த பளிங்கு, தெளிந்த பளிங்கு. சில உயரமான மலைகள்ல கூட இப்ப என்ன செய்யறாங்கன்னா கிளாஸ் ஒர்க் போட்டிருக்காங்க, பாத்துருக்கீங்களா? கிளாஸ் ஒர்க் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல சில கிளாஸ்ல நடந்து என்ன ஆயிரும், டக்குன்னு உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்கணும், என்ன செய்யல, உடையல. அவங்க அப்படி ஒரு விதமான பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கிளாஸ் கீழே பாத்தீங்கன்னா கீழே ஓடுற தண்ணி ஓடுறது தெரியுது, மரம் செடி கொடிகள்லாம் தெரியுது. அதுதான் சுத்தமான பளிங்கு, தெளிந்த பளிங்கு. அதனாலதான் சகையுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இருள், ஒண்ணுமே தெரியல, இருளுக்குள்ளதான் கிடக்கிறாரு. ஆனா இந்த கிறிஸ்துவ பார்க்கும்போது, சிலுவையில் அறையப்பட போகிற கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவரை பார்க்க 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 இப்போ உள்ள இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இப்ப வெளியரங்கமாக்குறது எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். அவ இருளிலே நடவாமல் என்னை பின்பற்றுகிறவன், அப்ப அவரை பின்பற்றுகிறவன் உண்மையாகவே இருளிலே நடக்க மாட்டான். இவ சகையும் கூட அவரை அழைத்து கொண்டு போறான், அவரோடு நடந்து போகிறான், அவரை பின்பற்றுகிறான், அவரோடு நடந்து 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 நடக்க 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 நல்ல கவனிங்க, அவரோடு நடக்கும்போது, ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு, ஒளியில் இருக்கிறார். யோவான் 8:12 மீண்டும் சொல்றேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னார். அப்ப இந்த உலகத்துக்கு ஒளியா வந்தார். அப்ப எரிகோ பட்டணத்தில் இந்த ஒளி பிரவேசிக்கு, நல்ல கவனிங்க, எரிகோ பட்டணத்தில் இந்த ஒளி பிரவேசிக்கு வெளியரங்கமாக்குது. என்ன கொஞ்சம் கவனிங்க, இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த டேபிள் மேல பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன் இருக்கு, ஒரு மைக், எக்ஸ்ட்ரா ஒரு மைக் இருக்கு, ஒரு பாட்டு புக் இருக்கு, இந்த 3 இருக்கு.
இந்த இடம் முழுக்க இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ள வர்றோம், இந்த டேபிள் இருக்கிற இந்த 3 பொருள் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. நம்ம இருட்டுக்குள்ளேயே வாழ்றோம். 1 வாரம் 2 வாரம் ஃபுல்லா இருட்டு. அப்ப இந்த டேபிள் மேல இருக்கிற பொருள் நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியவே தெரியாது. இப்ப திடீர்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அடிச்ச உடனே இந்த டேபிள் மேல கிடக்கிற இந்த 3 பொருள் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப வெளிச்சத்தின் உதவியினால அதுவரைக்கும் இருள மறைக்கப்பட்டு கடந்த அந்த பொருட்கள் இப்பொழுது தெரிய வருகிறது, வெளியரங்கமா இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் என்னதான் இருக்கு? வெளிச்சமா இருக்கிறது. அப்ப உலகத்திற்கு ஒளியா இருக்கிறவர் இப்ப சகையோடு நடக்கிறாரு. சகையு உலகத்தின் ஒளியா இருக்கிற கிறிஸ்துவோடு நடக்க 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 இப்ப உள்ள அநியாயம் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கு. வேற ஒண்ணும் இல்ல, அவரோடு நடக்க. அதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியானவரோடு நடக்க 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 இவ சகையினுடைய அந்தரங்கங்கள்லாம் வெளிப்படுதா படலையா? அது வரைக்கும் வெளிப்படல. அவரை கூப்பிட்டுட்டு போகும்போதுதான் நடக்கு. நான் சொல்ல, இந்த வேதமே வெளிச்சம், வார்த்தையா இருந்தவ மாம்சமாய் வெளிப்பட்டா. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர். அப்ப அந்த சகை மாதிரி நடந்துரும். நாமும் ஒளியிலே நடந்தால், இப்ப ஒளியில நடக்க ஆரம்பிச்சான், அவரை கூட்டிட்டு போறான். இப்ப அவன் நடக்கிற இடத்துலதான் இவனு நடக்கிறான், இவன் நடக்கிற இடத்துல இவர் இருக்கிறாரு. அப்ப அது வரைக்கும் வேற பாதையில நடந்துகிட்டு இருந்த மனுஷன் இப்ப 2 பேரும் சேர்ந்து நடக்காங்க, ஒரே பாதையில் நடக்காங்க. இப்ப ஒளியை கண்டுகொண்டான், உலகத்திற்கு ஒளியை வந்த கிறிஸ்துவை கண்டுகொண்டான். இப்ப ஒளியோடு சேர்ந்து நடக்க 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 இது வெளிச்சம் வெளியரங்கமாக்குமாக்காதா? சொல்லுங்க. வெளியரங்கமாக்கிறோம். எனக்கு அப்படி தெரியுது. ஒரு ஈ பறக்கிறது கூட எனக்கு தெரியுது. நான் பார்க்க இப்ப கூட பார்த்தேன், ஒரு ஈ அங்கிட்டு பறக்கிறது கூட எனக்கு தெரியுது. இருட்டா இருக்கும்போது தெரியுமா? தெரியாது. பொய் பேசுறது பாவம் தெரியல, களவு செய்யறது பாவம் தெரியல, பிறருக்கு விரோதமா கெட்ட வார்த்தை போடுறது பாவம் தெரியல, அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது பாவம் தெரியல, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த அது பாவம், திருப்பி கொடுக்காதது பாவம் தெரியல. கவனிங்க பிரியமானவர்களே, நாம் ஒரு தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் தேவன் நம்ம இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறா. சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம் ஒளியை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். ஒரு சின்ன கேரல் கூட எனக்கு தெரியுது. எதனால என்னால பார்க்க முடியுதுன்னு நினைக்கீங்க? ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருக்கிறது கூட எனக்கு தெரியுது, ஒரு நூலாம்படை இருக்கிறது கூட எனக்கு தெரியுது. எந்த வெளிச்சத்துல பார்க்கணும்னு நினைக்கீங்க? வெளிச்சம். அதனாலதான் சுவிசேஷ புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே கவனிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே பைபிள் ஆரம்பிக்கும் போதும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலேன்னு ஆரம்பிக்குது. அதே மாதிரி புதிய ஏற்பாடுலையும் பாருங்க, துவக்கம் எப்படி ஆரம்பிக்கு தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. உடனே புதிய ஏற்பாடு துவக்கம் மத்தையும் மட்டும் நான் சொல்லிடாதீங்க, 4 சுவிசேஷ புஸ்தகங்களுமே புதிய ஏற்பாடுடைய துவக்கம் தான். அதுக்காக நாளையும் ஒன்னா சேர்த்து கொடுக்க முடியாது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுடைய துவக்கமே என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது மட்டும் இல்ல, பைபிள் சொல்லுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு இருட்டான அறையில ஒரு வெளிச்சம் உள்ள வந்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னால வரைக்கும் இருட்டா கிடக்கு. ஒரு ரூம் இருட்டா கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளை தேடுறீங்க, நீங்க எப்படி இருட்டே தேடிட்டு இருப்பீங்க? வழக்கமா நம்ம கைக்கு தான் போகும் தெரியுமா? காலையில விடிய காலம் எந்திரிச்சு கிளம்பணும்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போறோம் கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன், ரூமுக்குள்ள போனோம்னா உடனே சைட்ல கைதான் வைப்போம், சுவிட்சை போடுறது. வெளிச்சம் இல்லைன்னா அங்க போய் என்ன செய்ய முடியாது, ட்ரெஸ் எடுக்க முடியாது, அங்க ஒரு பொருளை எடுக்க முடியாது, உடனே சுவிட்சை தான் போடுவோம். அப்ப வெளிச்சத்தின் உதவியில தான் இருள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படுகிறது. அதுதான் அங்க நாத்தான் தாவீதிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை பைபிள் சொல்லுது. சகையு கண்டுகொண்ட மகிமையான அனுபவம் அதுதான் பிரியமானவர்களே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவனை நோக்கி பார்க்கணும். பாருங்க, ஒரு இடத்துல ஒரு கோடரி விழுந்து போச்சு.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வேதத்தை நான் திருப்புமையானால், மன்னிக்கும் 6வது அதிகாரத்துக்கு நான் வேதத்தை திருப்புமையானால், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல அங்க இரவலாய் வாங்கப்பட்ட ஒரு கோடாரி தண்ணீர்ல விழுந்தது. 5ஆம் வசனத்துல பாக்குறோம். தண்ணீர்ல விழுந்துட்டு உடனே அவன் என்ன செய்றான் தெரியுமா? ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து என்ன செய்யறான்னா இரும்பே மிதந்துட்டு. அங்க ஒரு கொம்பு அப்படின்னா ஒரு கொப்பை வெட்டுறாங்க. ஒரு கொப்பை வெட்டி அந்த எந்த இடத்துல விழுந்ததோ அது மேல போட்டாங்க. உண்மையிலே இந்த மரத்தினுடைய இந்த மரத்தை நான் பார்க்கும்போது, இந்த மரத்தின் கிளைய இந்த மரத்தை நான் பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்காக சிலுவை மரத்திலே பலியான கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. புதிய ஏற்பாட்டிலேயே மரம் அப்படின்னு சொன்னாலே எதுக்காக இங்க பிரத்யேகமா பயன்படுத்துறான்னு கேட்டா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எப்படி சிலுவை மரத்தில் நமக்காக சாபமானார். இங்கேயும் ஒரு மரத்தினுடைய கொம்பை தான் அவர் என்ன செய்றாங்க, வெட்டி போடுறாங்க. அங்க போட்ட உடனே என்ன நடக்கு தெரியுமா? அங்க உத்து பாருங்க, கவனித்து பாருங்க. அந்த இரும்பு என்ன செஞ்சுன்னா மிதக்கு. நான் இரும்பு தண்ணிக்குள்ள போயிட்டு தான் எடுக்க முடியுமா? சீக்கிரத்துல காசு உள்ள விழுந்துட்டு எடுக்க முடியுமா? செயின்னு போனா கூட எடுக்கவே முடியாது. தண்ணி எவ்வளவு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, அதுக்குள்ள விழுந்து கிடக்கிறது. இப்ப இந்த கொப்பை போட்ட உடனே அது அப்படி மிதக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். சிலுவை பற்றிய உபதேசம் நம்முடைய ஜீவியத்துல படும்போது, நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அந்தரங்கத்துல மறைந்து கிடக்கிறது கூட வெளியரங்கமாயிரும். எப்படி கோடாரி மிதக்குமா? இரும்பு கோடாரி தண்ணியில மிதக்குமா? சத்தமா சொல்லுங்க, மிதக்காது. ஆனா இங்க மிதக்கு. எதையா முடியாதியா? அது அந்தரங்கத்துல உள்ள கிடக்கு. அது வெளிய யாருக்கு தெரியாது. மறைவிடத்துல கிடக்கு. நான் சொல்ல தயவுசெய்து விளங்கிக்கங்க, மறைவிடத்துல கிடக்கு. அது யாருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு, அது யாரும் பார்க்க முடியாது. ஒரு அந்தரங்கத்தில் ஒரு பாவம் கிடக்கு, அது யாருக்கு தெரியாது. கோடரி வெளியே பார்க்க தெரியுமா? பார்க்க தெரியுமா? தெரியாது. அது உள்ள மூழ்கி கிடக்கு. அதே போலதான் சிலருடைய வாழ்க்கையில பாவம் மூழ்கி கிடக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில இந்த பாவம் மூழ்கி தான் கிடந்துச்சு. அவனுக்கு தெரியல, மூழ்கி கிடக்கு. ஆனா நாத்தான் மூலம் தேவனுடைய வார்த்தை அவனை சந்திக்க 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 இப்போ அந்த மூழ்கி கிடந்த அந்த கோடாரி இப்ப வெளியே வருது. இது என்னையா புது கதையா இருக்கு? ஒரு கொம்பு எடுத்து போட்டா இங்க என்னது, கொம்புன ஒரு கம்பை வெட்டி போட்டா அது மிதக்கு. இதுல ஆவிக்குரிய ஒரு படிப்பினை வேணும். அவன் நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம் சொல்லி இங்க கடல்லையோ அல்லது ஒரு குளத்திலேயோ போய் ஒரு கோடரி உள்ளதையும் போட்டு செக் பண்ணி பார்த்துறாங்க. அப்புறம் கோடரி வராது. இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையிலே இது எதுக்கு ஒப்பனையா இருக்கு? இதே போலதான் அந்தரங்கத்துல வெளியரங்கமாக்கப்படாத சில பாவங்கள் கிடக்கு. ஆனா சிலுவை பற்றி உபதேசம் எந்த மனுஷனை சந்திக்கோ, அந்த மனுஷன் எந்த மனுஷன் அதுக்கு இடம் கொடுக்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அந்த அந்தரங்க பாவங்கள் வெளிப்படும். நான் எதுக்காக 2 கொரிந்தியர் 4:6 சொன்ன தெரியுமா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏன் சொன்ன தெரியுமா? அங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் வெளிச்சம் உண்டாக்க கடவுள்னு சொன்ன வெளிச்சம் அந்த உலகத்துக்குள்ள வந்தது. அப்ப அது வரைக்கும் இருளா ஏதோ மந்தாரமா இருந்துச்சு. வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே போலதான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, அதுக்கு முகம் மறக்க கூடாது, முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். அப்ப ஒளிங்கிறது இது வானத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கிடையாது. தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. அறிவுங்கிறது வார்த்தை மூலமா வெளிப்படுத்தப்படுது. அறிவு படிக்கும் போது அறிவு வருது. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடும் போது அறிவு வருது. உண்மையா இல்லையா? அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அது ஏன் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு? தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயர்ல இந்த பூமியில வெளிப்பட்டா அதை காண்பிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது அறிவாகிய தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார் என்று சொல்கிறார். ஏன் இந்த முகத்துல அந்த ஒளி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதைத்தான் மோசேக்கு கிடைக்க பெற்ற ஒரு வெளிப்பாடாக பார்க்க முடியும். சங்கீதம் 90வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்க சொல்ற, எங்கள் பாவங்களை உமக்கு முன்பாகவும், ஆமா எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
வசனத்தை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினி. அது என்ன இந்த முகத்தின் வெளிச்சம்? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டாக. அப்ப பிதா ஒரு ஒளியை வீச பண்றாரு அப்படின்னாலே அது யாருடைய முகத்திலிருந்து பிரகாசிக்கூடியதான்? இயேசு கிறிஸ்து. அதான் அந்த வெளிப்பாடு கிடைச்சது, மோசைக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு. மோசை எதை அறிந்து கொண்டார் என்று சொன்னால், உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர், எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அப்போ அந்த வெளிச்சத்துலதான் என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, எதிரெல்லாம் நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி. கல்வாரி அன்பு ருசி பாருங்க பிரியமானவர்களே. இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்வோம் தெரியுமா? வாரந்தோறும் இங்க வந்து ஒரு செய்தி கேட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். பேசினாங்க, ரைட், காபி குடிச்சோம், ஸ்நாக்ஸ் எடுத்தோம், அப்படி போயிட்டே இருப்போம். ஏதோ வந்தோம், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, பாட்டு பாடணும், அப்படி போயிட்டே இருப்போம். அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஒரு 10-15 வருஷமா யார்ட்டையாவது பேசாம கிடக்க பாருங்க, கசப்பு. அன்னைக்கு அதெல்லாம் நிறைய பேர் தெரியறது இல்லை. நிறைய பேர் சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க, பாட்டுலாம் பாடுறாங்க, மகிழ்வோம் மகிழ்வோம், என்ன மக மகிழும் பாட்டு பாடுறாங்க, அல்லேலூயா கர்த்தர் ஏகமாய் துதிங்கன்னு பாட்டு பாடுறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிட்டு அப்படியே தான் இருக்காங்க. அந்த பழைய பாவங்கள் உள்ள இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. அந்த பழைய கசப்பு உள்ள இருக்கு, எரிச்சல் உள்ள இருக்கு, பொறாமை உள்ள இருக்கு, பெருமை உள்ள இருக்கு. ஆனா அது பாவம் சொல்லி தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க? சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சர்ச்சுக்கு போறியா இல்ல சரிச்சுக்கிட்டு போறியா அப்படின்னு தெரியல. நீ சரிக்கிட்டு தான் போற, சரிச்சுக்கிட்டு போற. சிலம் பாருங்க, மூர்க்க கோபம் இருக்கும். அது பேர் சொல்லி போயிடுவான், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு தெரியல. கிறிஸ்துவின் அன்பு, கல்வாரி அன்பை நான் ருசி பார்க்க உண்மையிலே எனக்குள்ள வெளியரங்கமாகிறத நான் பார்க்க முடியுது. தாவீதுக்கு வெளியரங்கமாகுது பாருங்க, சகையுக்கு வெளியரங்கமாகுது பாருங்க. அது மட்டுமல்ல, பலிபீடத்தின் பக்கத்தில் இருந்த ஏசாயாவுக்கு வெளிப்படுது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன் வெளிப்படுகிறது. அது என்ன வெளிப்பாடு கேட்டா, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளின் ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன் சொல்லி அந்த வெளிச்சம் கிடைச்சது. உள்ள இருந்து வெளிப்படுது. யாரை தரிசிக்க தேவனை தரிசிக்க மோசே முச்சண்டிலிருந்து தேவனை தரிசிக்க அவருக்கும் வெளிச்சம் வருது. நினைக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலட்டி போடுங்கிற அந்த உணர்வு வருது, வெளிச்சம். சவுல், தரிசுபடத்தனாகிய சவுல் மனம் போன போக்குல போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் சீரின்னு போட்டிருக்கும், சீறிட்டு போறான். சிங்கம் தான் சீரும், அது மாதிரி சீறான், சீறி பாய்ந்து போறான். அப்படி இந்த மனுஷனை ஒரு ஒளி சந்திக்கு. அது வரைக்கும் அவன் செய்த கிரியைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். இந்த வெளிச்சம் வரும்போதுதான் அந்த மனுஷனுக்குள்ள இருந்த வெளியரங்கமாக்குகிறது. இது அறியணும் பிரியமானவர்களே. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், பகலின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையிலே இந்த சின்ன பிள்ளைங்களாம் நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஒளிவு மறைவே இருக்காது. எங்க போயிட்டு வந்த, நீ விளையாட போயிட்டு இருந்தா கூட விளையாடதான் போயிட்டு வந்தமா அப்படின்னு உண்மையை சொல்லுவேன். ஏன்னா நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தா வெளிச்சம் தான் இருக்கும், அங்க மறைவே இருக்காது. இல்லைன்னு என்ன சொல்ல தெரியுமா? விளையாட போனேன்னு சொன்னா நம்மளை திட்டுவாங்க. அப்ப என்ன செஞ்சிருவோம்? அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படி கம்முன்னு சொல்லிட்டு உட்காந்துருது. அப்பா அங்கேயா போயிட்டு வந்தேன், நான் என்னமோ நீ விளையாட போயிட்டு வந்து நினைச்சிட்டேன், சரி அப்படின்னு அவங்க போயிருவாங்க. அப்பா நான் போய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டோம். உள்ள என்னன்னா அந்தரங்க இருக்கு, அங்கே மறைவான காரியங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைகள் என்ன செய்யல, வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கல. வெளிச்சத்துக்கு இடம் கொடுத்தா அது வெளியரங்கமாயிரும். நான் சொல்ல பிரியமானவர்களே, 10 பேரோ 20 பேரோ ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்துருவோம். நீ நிறைய போதக பிதாக்கள் பாருங்க, நல்ல கோவப்படுறவங்க இருக்காங்க, சண்டை போடுறவங்க இருக்காங்க. ஒரு இடத்துல பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்க போன இடத்துல அவங்க ஒரு கூட்டம் எதிர்த்துட்டு
உடனே பாஸ்டர் என்ன பண்ணாரு தெரியுமா? நடந்த உண்மையான சம்பவம். போறாரு, போய் ஒரு குட்டியான பிடிச்சு வந்து கொண்டு வந்து ஃபுல்லா கட்டை அடிக்கிறது. ஆட்கள் எல்லாம் திரட்டி, எங்களையே எதிர்த்து வந்தீங்க, இந்த அடிக்க இவங்க வர்றோம் பாருன்னு சொல்லி இவங்களை விரட்ட அவங்கள விரட்ட. அந்த இருள்ங்கிறது தெரியவே இல்லை, சிலங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அந்த சிலுவை பெற்ற உபதேசத்தை பிரசங்கிக்கிறோம். நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன்? வெளியரங்கமாகிறது, வெளியரங்கமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்ல முடிஞ்சது, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி அந்த நான்கிறவன் தான் அந்தரங்கமான மனுஷன். கமுக்கமா இருப்பான், ரகசியமா செயல்படுவான், அந்தரங்க அலங்கோலம், அந்தரங்க அருவருப்புகளோடு ஜீவிக்க கூடியவன். அதான் அவர் சொல்றார், இனி நான் அல்லன்னா அந்த நான்கிற அந்த மறைவிடமே கிடையாது. அந்த அந்தரங்க பாவத்தை துணிகரமாய் செய்து அல்லது அந்தரங்க பாவத்தில் ஒளிந்து கிடக்கிற மறைவிடமான அந்த இருளுக்குள்ளே கிடக்கிற நான் என்கிற ஆதாம் அல்ல, வெளியரங்கமா இருக்கக்கூடிய கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு வரணும். அதுதான் எருசலேம் நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். ஒரு சின்ன சின்ன தவறு வரும்போது கூட தெரிஞ்சிடும். காலைல ஒரு கடையில ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எடுக்கேன், லேசா தெரியாம இதுல ஒரு எண்ணெய் பாகு மட்டும் லேசா பட்டுட்டு, லைட்டா தான் பட்டுச்சு. ஆனா நான் பார்த்த உடனே என்ன தெரியுமா, தண்ணி வச்சு லேசா இது பண்ணி விடுறேன். இந்த உடனே நமக்கு தெரிய வருது, என்ன வெளியரங்கமாக்குது இந்த வெளிச்சம். இப்ப நைட் நேரம் பட்டு இருட்டான இடத்துல பட்டுச்சு எனக்கு தெரியாது. இருட்டான நேரத்துல அப்படி லேசா பட்டுந்தா கூட எத்தனை கரைப்பட்டான்னு தெரியும். வெளிச்சத்துக்கு வரும்போது தான் தெரியுது, ஏப்ப இவ்வளவு அழுக்கா இருக்கா. நான் நைட்ல இருட்டுல வந்துட்டு இருக்கும் போது தெரியாம இருந்திருக்கேன், இவ்வளவு கரைப்பட்டு இருக்கேன், இவ்வளவு கரை நான் பார்க்கவே இல்லை. இவ்வளவு வெளிச்சத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு கரை இருக்குதா. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுங்க, இருளானது அதை பற்றி கொள்ள. அந்த ஒளி எது? வானத்திலிருந்து இந்த பூமிக்கு மனுஷ சாயல வெளிப்பட்ட கிறிஸ்து தான் அந்த ஒளி. பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்பட்டாரு, அவர் தான் அந்த ஒளி. அவர் வானத்திலிருந்து வெளிப்பட்டார் பாருங்க. அதனாலதான் அந்த யோவானுக்கு இவ்வளவு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். யோவான் அப்போஸ்தலனுக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு பாருங்க, யோவான் சாணகனுக்கும் கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு பாருங்க. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அந்த வெளிச்சத்தை எப்பவுமே நான் முன்னிறுத்த வேண்டியது இருக்கு. நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் அந்த வெளிச்சத்தை பற்றுகிறது. அந்த வெளிச்சம் அது மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆம், இருளில் கிடக்கிறவைகளை எல்லாம் காட்டி கொடுப்பதற்காக தேவகுமார் இந்த பூமிக்கு வந்தார். சிலுவை பெற்ற உபதேசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து பார்ப்போமா? ஏன் சிலுவை பெற்ற உபதேசம்? ஏன் தேவகுமார் இந்த பூமியில மனுஷகுமார வெளிப்பட்டா? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள கிடக்கிறவைகளை காட்டி கொடுப்பதற்கு, அதற்காகத்தான் அவர் வெளிப்பட்டா. அதை உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரே என்னை மீட்கும்படிக்கு, ஆம் என்னை மீட்கும்படிக்கு வந்து அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அந்த ஒளியில நடக்கதான் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். நான் என்கிற அந்த சுயம் கொண்ட ஆதாம் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்களுக்கு தந்த இந்த அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய விலையேறப்பட்ட சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. நகரம் தெளிந்த
பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருக்கிறது என்று நாங்கள் தியானித்தோமே. நாங்கள் தொடர்ந்து இந்த வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு கிருபைதாங்க. எல்லா சமயத்திலும் நாங்கள் அனுதினமும் எருசலேம் நகரம் தான், நாங்கள் இந்த நகரத்துல தான் தேவன் வாசமா இருக்கிறான்னு சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் தெளிந்த பளிங்கு உள்ளவர்களாய் காணப்பட பண்ண நீர் எங்களுக்கு வெளியேறப்பட்ட சத்தியமாய் கொடுத்திருக்கிற அந்த சிலுவை பற்றிய உபதேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்மை சுவிசேஷ புஸ்தகம் அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிறவைகளை வெளியரங்கமாக்குறதுக்காக, மறைந்து கிடக்கிறவைகளை வெளியரங்கமாக்குறதுக்காக தான் நீர் மனுஷ சாயல் இந்த பூமியில வெளிப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் சொல்லிட்டு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க என்று சொல்லும் போது, ஆமாண்டவரே, நீ மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த மகிமையான சத்தியத்தை இந்த வெளிச்சத்தின் மூலமா தான் நாங்கள் அறிய முடியும். எங்களுடைய இருளானவைகளை வெளியரங்கமாக்குகிறவைகளை கொண்டுதான் அவருடைய உம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டிய அவசியத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வராத பட்சத்தில், எங்களுடைய அந்தரங்க காரியங்கள் வெளிப்படுத்தப்படாத பட்சத்தில் உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாதே. ஆண்டவரே, இன்னைக்கு வேதத்தின் பார்வையில எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பார்க்கட்டும். எங்கள் வாழ்க்கை என்னது, எங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதுங்கிறத நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டதுங்கிறத நாங்கள் பார்க்க வேண்டும். வேதங்கிற வெளிச்சத்துல நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் நம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒளிவு மறைவு என்கிற காரியங்கள் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வெட்ட வெளிச்சமா வேஷம் போடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்க வெளியேறப்பெற்ற கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம்.